டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு கீரை போண்டா பண்ணலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு தண்டங்கீரை தான் எடுத்திருக்கேன். தண்டங்கீரையில் அந்த காம்பு பகுதி நம்மளுக்கு தேவையில்லை. அதை கட் பண்ணி எடுத்துட்டு கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான 3 பெரிய வெங்காயத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நீங்கள் தண்டங்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை, அரைக்கீரை அது மாதிரி வேற கீரை கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ கீரையில் உள்ள மண்ணெல்லாம் க்ளீன் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ கட் பண்ண வெங்காயத்தோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம். அதோட கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதோட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ அந்த மாவுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தெளிச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்க, இப்போ அந்த மாவை நம்ம கையால் உருட்டி எடுத்தா தண்ணியா இல்லாமல் நல்லா பால் சைஸ்க்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கீரை போண்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மாவை பால் சைஸ்க்கு உருட்டி எண்ணெயில் ஒவ்வொரு போண்டாவாக சேர்த்துக்கிறலாம். போண்டா சேர்த்ததோட எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் சென்று பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக கீரை போண்டா குக் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக டீ கடை ஸ்டைலில் கீரை போண்டா ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்துக்கிறலாம். சாப்பிடவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.